வணக்கம் மக்களே, வெல்கம் டு டே அன்பாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, சென்னையை விட்டு போயிட்டுருக்கோம். அதான் எங்கடா போகிற? எங்க திண்டுக்கல் போகிறோங்க. திண்டுக்கல்னு சொன்னே பிரியாணி சாப்பிட இல்லை, திருவிழாவை கொண்டாட. ஆமாம், நம்மளுக்கே தெரியும் திருவிழானா எப்படி இருக்கும், ஆரம்பரப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அதே தான் இன்றைக்கி நம்ம காட்டுறோம். இன்னும் அந்த வில்லேஜ்லலாம் இன்னும் திருவிழா எப்படி போயிட்டுருக்கு, அந்த திருவிழாவை இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இன்னும் இப்படிலாம் போயிட்டுருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு டே அன்பாக்ஸ் ஒன்ஸ் அகைன். இது வில்லேஜ் திருவிழா. அப்படி என்ன பெரிய ஊரு பெரிய திருவிழா, எல்லாரும் ஓவரா பில்டப் கொடுக்குறீங்க? உலகத்துல எந்த மூணு முடுக்கு இந்த திருவிழாவுக்கு வந்து நடைமுறையை விளக்க நான் வந்துட்டேன்னு சொல்லு. அந்த அவ்வளோ சீன்லாம் இல்லை. சரி, இருக்கிற கான்செப்டை சொல்லிவிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஃபஸ்ட்டு டே சாமியை அலங்காரம் பண்ணி கொண்டு வருவாங்க. பட் ஆனால் இங்கே அலங்காரம் எப்படின்னா, சாமியே ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அதுக்கு சோடிச்சு அதை கொண்டு வந்து தான் 3 நாள் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு கேணியில் இல்லை கிணத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது முதல் நாள் காட்சி. சாமியை அலங்காரம் பண்ணி கொண்டு வந்து கோயிலில் வைக்க போகிறாங்க. அந்த காட்சி தான் பார்த்துட்ருக்கீங்க. இது பேர் உரிமை தப்பாட்டம். ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். தெரிஞ்சவங்க விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
வணக்கம் மக்களே, இது வந்து பார்ட் 2. இப்போ வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கோயிலை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது பழங்காலத்து கோயில். அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்க, என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் போய் பார்க்கலாம். அண்ட் வந்து இந்த கோயில் வந்து ஒரு படத்தில் கூட வந்திருக்கு. அதை நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிச்சா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க என்ன படம்னு. ஆனால் தமிழ் படம் தான். பார்த்தீங்களா, நம்ம குட்டி டேரக்டரு, கேமராமேன், நம்ம டேரக்டரு, டிரைவர் டிரைவர்னு சொன்ன அடிப்பாருங்க. லொக்கேஷன் மேனேஜருங்க, லொக்கேஷன் மேனேஜர் அவர். பார்த்திங்களா, நம்ம லொக்கேஷன் கூட்டு வந்து ரீச் பண்ணி விட்டார். இவங்கெல்லாம் இருக்கிறனால தான் நம்ம சேனல் ரன் ஆகிட்டு இருக்கு. பார்த்திங்களா, நம்ம விஜே அவள் தான் ஆங்கர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, வெல்கம் டு அவர் ட்ரெடிஷ்னல் டெம்பிள். நல்லா இருக்கா? நல்லனாலும் பார்த்து தாங்க ஆகணும். ஆனால் இந்த இடம் வந்து வியூ சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ ஷூட்டுக்கு தரமான இடம். நம்ம சென்னை மக்கள், நான் ஃபோட்டோ ஷூட்னு சுற்றுற பசங்க, அவங்களாம் இது பார்த்தா சூப்பராக இருக்கும். ஏன்னா வியூ நல்லாயிருக்கும். நல்ல ஃபோட்டோ ஷூட் நல்லா பண்ணுறவங்களுக்கு இது தரமான பிளேஸுங்க. அண்ட் கோயில் கூட நல்லா தான் இருக்கும். நாங்கள் கூட நிறைய ஸ்பாட்லாம் பார்த்தோம், எங்களுக்கு பிடிச்சிருந்தது. நாங்களும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தால் நல்லா தாங்க வந்துருச்சு. என்ன அதிசயம் தெரியல, நான் நல்லா வந்துருச்சு. அதுதான் எங்களுக்கு அதிசயம். சரி வாங்க கோயிலை பார்ப்போம். பேச்சு வாக்கில் நான் சொன்னதை மறந்துடாதீங்க. இது என்ன கோயில் கண்டுபிடிச்சிட்டிங்க, என்ன படத்தில் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சரி வாங்க கோயிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். தண்ணி இல்லைங்க, தண்ணி இல்லாமல் எல்லாம் வற்றி போய் கிடக்குது. ஆனால் படத்தில் இது கொஞ்சம் நல்லா செழிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதில் வந்து தண்ணியெலாம் காட்டுவாங்க. ஆனால் இதில் தண்ணி இல்லை, வெறும் பாறை தான் இருக்குது. சரி ஓகே, கோயிலை பாருங்கள். இந்த மரத்தெல்லாம் நைட்டில் பார்த்தா நான் பயந்துருவேங்க. அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி தான் இருக்கும். இல்லை, லாங்காக தான் போகுது. ஆனால் நிறைய பேருக்கு போர் வேறு அடிக்கும். போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அதையும் மன்னிச்சிருங்க. அண்ட் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. அண்ட் மல்லிகாபுரம் மக்கள் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க கோயிலுக்குள்ளே போய்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பார்த்திங்களா, அப்போல்லாம் பாறை அந்த கல்லை வச்சே கட்டியிருக்காங்க. ஆனால் இன்னும் அந்த குவாலிட்டி இருக்குது. சரி ஓகே, இதையே பார்த்துட்டு இருந்தால் நம்ம மெயின் வீடியோ எப்போ பார்க்குறது? வாங்க அடுத்ததுக்குள்ளே போகலாம். Una
இதுதான் 3வது நாள். இன்றைக்கி தான் முளைப்பாரி எடுத்து சாமியை கொண்டு போய் கிணத்துல போடுவாங்க. இதோட திருவிழா முடிஞ்சுது. அந்த துறைக்கு கீழே நம்ம மாரியம்மன் துரு இளையட்டை பாருங்கம்மா. துறைக்கு கீழே நம்ம மாரியம்மன் துரு இளையட்டை பாருங்கம்மா. கோவை படங்களை பாருங்கம்மா, கோவை கொச்சி படங்களை பாருங்கம்மா. கோவை படங்களை பாருங்கம்மா, கோவை கொச்சி படங்களை பாருங்கம்மா. அந்த கோவிலத்துக்குள்ள இருக்கு நம்ம மாரியம்மன் சிறு பழகைய பாருங்கம்மா. கோவிலத்துக்குள்ள இருக்கு நம்ம மாரியம்மனுக்கு சிறு பழகைய பாருங்கம்மா. அந்த சிங்கர நகைய பாருங்கம்மா, அந்த சிறு பழகைய பாருங்கம்மா. தேசம் விட்டு